திருக்கோட்டியூரில் வாழும் அடியார்கள் விஷயமாக 4 செய்திகளை பெரியாழ்வார் நமக்கு காட்டுகிறார். முதல் விஷயம், நாவகாரியம் சொல்லிலாதவர். நாக்கால பேசக்கூடாத விஷயங்களை அவ பேசவே மாட்டாளாம். பொய் பேசக்கூடாது, அடுத்தவர்களை தூஷிக்க கூடாது, கண்டவர்களை புகழக்கூடாது, பகவானுடைய திருநாமத்தை பேசணும், நல்லதை பேசணும், சத்தியத்தை பேசணும். அதனால எது பேசலாமோ அது நா காரியம், எது பேசக்கூடாதோ அது நா அகாரியம், நாக்கால் செய்யக்கூடாதது. இப்ப திருக்கோட்டியூர்ல உள்ளவா எப்படிப்பட்டவான்னா, நாக்கால எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதை சொல்லவே மாட்டார்கள். அடுத்து 2வது இலக்கணம் கொடுக்கிறார். நாள்தோறும் விருந்து ஓம்புவார். விருந்துனா விருந்தினராக வரக்கூடியவர்கள், ஓம்புவார்னா அவளுக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்கள். அதைத்தான் நாம சிறப்பா ததியாராதனம்னு சொல்லுவோம். திருக்குறளில் திருவள்ளுவரும் விருந்தோம்பல் என்று ஒரு தனி அதிகாரமே அமைத்திருப்பதை பார்த்து இருக்கிறோம். செல் விருந்தோம்பி வரு விருந்து பார்த்திருக்கணும்னு. அப்படி வரக்கூடிய அடியார்கள், யாத்திரிகர்கள், பக்தர்கள் அவர்களுக்கெல்லாம் விருந்தோம்பல் செய்து உணவளிப்பவர்கள். பெருமாளுக்கு பண்ற பூஜைக்கு திருவாராதனம்னு பேரு. அது எப்ப பூர்த்தி ஆகும்னா, அடியார்களை பூஜித்து அவர்கள் வயிற்றில் அந்த பிரசாதத்தை சேர்த்து ததி ஆராதனம் பண்ணாதான் திருவாராதனம் பூர்த்தி ஆகும். அதனால திருக்கோட்டியூரில் வாழும் அடியார்கள் எல்லாம் விருந்து ஓம்புவார், அடியார்களுக்கு விருந்தளிப்பார்கள். தேவகாரியம் செய்து பெருமாளுக்கு திருவாராதனம் தினந்தோறும் செய்கிறார்கள். அதுல என்ன விசேஷம்னா, அதுல ஒரு சின்ன நுட்பம் இருக்கு. இவ ஏன் தினந்தோறும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றான்னா, அடியார்களுக்கு ததியாராதனம்னு உணவளிக்கணும் இல்லையா? அவ பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பெருமாள் பிரசாதத்தை கொடுத்தாதான் அடியார்கள் அமுது செய்வார்கள். பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம கொடுத்தா அடியார்கள் சாப்பிட மாட்டா. அடியார்கள் மகிழ்வதற்காக, உண்பதற்காக பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றாளாம். எது போலன்னா, மதுர கவிகள் திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரியகோல திருவுரு காண்பன்னார். மதுர கவிகள் சொன்னார், அடியனும் பெருமாளை சேவிப்பேன்னார். ஏன்னு கேட்டா, பெருமாளுக்காக இல்ல, நான் பெருமாளை சேவிச்சா எங்க ஆச்சாரியன் நம்மாழ்வார் சந்தோஷப்படுவார், அதனால பெருமாளை சேவிப்பேன். அது போல இவாளும் தேவ காரியம் செய்துன்னு பெருமாளை பூஜிப்பா. எதுக்காகன்னா, அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றது முக்கியம். அதை பண்ணணும்னா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு தான் பண்ண முடியுங்கிறதுனால பெருமாளையும் சேவிக்கிறா. இது 3வது லட்சணம். 4வதாக வேதம் பயின்று. இந்த பெருமாளுடைய பெருமை, அடியார்களின் பெருமை எல்லாத்தையும் எதன் மூலம் அறிந்து கொள்கிறார்கள் என்றால் வேதம் பயின்று. அந்த வேதத்தை முறையாக கற்று, வேதத்தை விளக்கக்கூடிய இதிகாச புராணங்கள், மற்றைய நம்ம தமிழ்ல அருளி செயலாகட்டும், இது எல்லாவற்றையும் குரு மூலமாக கற்று அதன் மூலம் இத்தனையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. 4 முதல் விஷயம், நாவால பேசக்கூடாத விஷயங்களை பேச மாட்டார்கள். 2 தினந்தோறும் அடியார்களுக்கு உணவளிப்பார்கள். 3 பெருமாளுக்கு திருவாராதனம் தினந்தோறும் செய்வார்கள். 4 வேதம் வல்லவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் திருக்கோட்டியூர். இவாள்லாம் வாழக்கூடிய திவ்ய தேசம்தான் திருக்கோட்டியூர்.